லேடி அது பாவம் ஹோட்டல்ல வேலை பார்த்து இவங்க ரெண்டு தீப்பெட்டி கம்பெனில மெட்ராஸ்ல இருந்து வீட்டுக்கு பணம் கொண்டு வர மாட்டான் மேடம். மெட்ராஸ்ல இருந்து ஊருக்கு வந்து ஊர்ல இருந்து தான் பணம் எடுத்துட்டு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா உங்க தம்பிக்கு? கெட்ட பழக்கம் இருக்காமா? தெரியும் மேடம். பார்த்தா கெட்ட பழக்கம் இருக்க மாதிரி தெரியல. வேற ஏதாவது ரேஸ் சூதாட்டம் எதுவுமே இல்லாம 5 வருஷமா எல்லா 3 லேடிஸோட உழைப்புல வாழ்ற அளவுக்கு உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? அவங்க 10 ரூபா தர மாட்டாங்க. இது வரைக்கும் 10 ரூபா புருஷன் எவ்வளவுமா? பட்டாசு கம்பெனி பட்டாசு கம்பெனி இவ்வளவு நேரம் நல்லா நீ மட்டும்தான் வந்து நான் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன். ஒண்ணு இல்ல ஒன்ன கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். என்னப்பா நீங்க பாட்டு கேரக்டர் அப்படி ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. எத்தனை பேர்த்தோட வாழ்க்கை சம்பந்தம்? அக்காவோட பொண்ணு, நீங்க பெத்த 2 குழந்தைங்க, அந்த பொண்ணு அநியாயமா 4.5 வருஷமா அந்த பொண்ணுடைய உழைப்பு, 2 பேரும் பட்டாசு கம்பெனில வேலை பார்த்து எவ்வளவு சம்பாதிப்பீங்க பட்டாசு கம்பெனில? 100 ரூபா சம்பளம் பாக்கிறது கூட கஷ்டம் தான் மேடம். வச்சுட்டு ஆமா உங்களுக்கு எவ்வளவுமா வருது? அதே சம்பளம். நம்ம எவ்வளவு செய்யறோமோ அவ்வளவுதான் மேடம். அவ்வளவு சீக்கிரத்துல வேலை செய்ய முடியாது. அப்படிலாம் இது இப்படி கஷ்டப்பட்டு ஒரு ஆம்பளை உங்களுக்கு நல்ல குக்குக்கெல்லாம் இன்னைக்கு என்ன வேல்யூ இருக்கு? நல்லா சம்பாதிக்கலாம். நீங்க ஏன் இப்படி உங்க வாழ்க்கை இப்படி குழப்பிக்கிட்டீங்க? இப்படி நிம்மதி இல்லாம குழம்பி போயிருக்கு உங்க வாழ்க்கை. என்ன தம்பியாச்சு பார்த்தா உங்களை அவ்வளவு மோசமானவரா தெரியலையே, என்ன காரணம்? என்ன பதில் இப்ப அவங்க கேக்குறாங்க? என் புருஷன் எனக்கு வேணும், சட்டப்படி தர்மப்படி முழு ரைட்டும் அந்த பொண்ணுக்கு இருக்கு. எனக்கு வேணும், என் தம்பி எனக்கு வேணும், என் தம்பி வேணும், என் பிள்ளை, என் பேரன் பேத்திக்கு. அந்த பிள்ளைங்க இன்னும் வந்து கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. அதுக்கு பதில் இவர் தான் சொல்லணும். எதுவுமே வேண்டாம் மேடம். ஆமா, என்னதான் ஒரு மிரட்டி இருந்தாலும் இன்னைக்கு காட்டுற வேகத்தை அன்னைக்கே காட்டி இன்னும் அல்ல அந்த பொண்ணு கிட்ட போயாவது சொல்லி வேண்டாமா இது மாதிரி என்னுடைய வாழ்க்கையை கெடுக்காதே, நீங்க அன்னைக்கே இந்த கல்யாணத்தப்பவே வந்து நீங்க தட்டு இருந்தீங்கன்னா வாயை திறந்து பேசுற அளவுக்கு இவர் விடலையே மேடம். சொல்லுங்க பாப்போம். நீங்களாவது வந்து கல்யாணம் என்னதான் இருந்தாலும் குழப்பம் வரத்தனமா செய்யும். இன்னொரு பெண்ணுடைய ஒரு கணவனை நம்ம வந்து கல்யாணம் பண்ணா எப்படி இருந்தாலும் அது வந்து நித்திய கண்டம் போனாயில் மாதிரிதானேமா. எப்படி நீங்க நம்புனீங்க? எப்படி இந்த மாதிரி உறவுகள் எவ்வளவு நாளைக்கு நிக்கும்னு நினைக்கிறீங்க? தப்பு இல்லையா? தர்மப்படி தப்பு, மனசாட்சிப்படி தப்பு, பாக்குறவங்களுக்கு தப்பு, சட்டப்படி தப்பு. இப்படிப்பட்ட உறவுல போய் நம்ம போறோமே, நம்ம வாழ்க்கை மறுபடியும் என்ன ஆகும்? இவ்வளவு நாள் நீங்க 5 வருஷம் உங்களுடைய அத்தனை உழைப்பை நீங்க அவர் கொடுத்துருக்கீங்க. உண்மைதான், அதை நான் ஒத்துக்கிறேன், தெரியுது எனக்கு. அந்த அவருக்காகவே அவர் குடும்பத்துக்காகவே நீங்க உழைச்சு போட்டுட்டு இருந்திருக்கீங்க. தேவையா இது? சொல்லுங்க பாக்கலாம். நீங்க அழகா இன்னொரு பார்த்து கல்யாணம் ஆகாதவரா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கலாம். என்ன ராஜேஸ்வரி, கொஞ்சமா தெரியுதா? வாழ்க்கை எப்படி குழப்பி இருக்கீங்க? இன்னொரு பொண்ணு இப்படி கண்ணீர் விட வைக்கலாமா? அவங்க தப்பாவே அவங்களே கூட பண்ணிருக்கட்டும்மா. அது வந்து என்னைக்கு இருந்தாலும் இது பிரச்சனை தானேன்னு தெரியாது. அந்த காலத்திலயா இருக்கிறோம்? 2 திருமணத்தை எல்லாம் ஏத்துக்கிற காலத்திலயா நம்ம இருக்கிறோம்? இன்னைக்கு சட்டப்படி தப்பு இல்லையா? இவங்க இன்னைக்கு சந்தோஷமா வாழ்றாங்க மேடம். இவங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. எவ்வளவுதான் தள்ளி தள்ளி வேலை செஞ்சாலும் நைட்ல வரும்போது 2 பேரும் ஒண்ணு போல வீட்டுக்கு வராங்க, நிம்மதியா இருக்காங்க. என் பொண்ணு ஒவ்வொரு நாளும் எப்படி அழுகுதுன்னு எனக்கு தானே மேடம் தெரியும், பெத்தவளுக்கு தான் தெரியும். இவளுக்கு குடும்பம்னா என்னன்னே தெரியாது மேடம். இவளுக்கு எப்படி குடும்பத்தை பத்தி தெரியும், குழந்தைய பத்தி எப்படி தெரியும்? பெத்தது அவங்க, வளர்த்தது நானும் சொல்லியிருக்கேன். என் பிள்ளைய பத்தி உனக்கு தெரியுமா? ராஜேஸ்வரி, நீங்க பண்ணது சரியாமா? இன்னொரு என்னதான் உங்களுக்கு உயிரே கூட நீங்க வச்சிருக்கலாம். பட் இன்னொரு பெண்ணுடைய கணவன், இன்னும் 2 குழந்தைகளுடைய அப்பா, வேற ஒரு அவங்க சொந்த ரத்த உறவு அக்கா, அவங்க கேக்குறாங்க அந்த ஆணை. என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும், உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இப்படியா உங்க உழைப்ப 4-5 வருஷமா அப்படி கொடுத்துட்டு எந்த விதமான அங்கீகாரம்? இத வந்து நீங்க சொல்லிக்கலாம், பட் சட்டப்படி என்ன அங்கீகாரம் உங்களுக்கு? என்ன இருக்கு? ஏன்னா எனக்கு வந்து இப்ப தம்பி இருக்காங்க, தம்பி வைப்பு இருக்காங்க. இப்ப நான் இத்தனை வருஷமா இவங்களுக்கு உழைச்சி கொடுத்துட்டு இப்ப நான் போய் எனக்கு 5 ஊத்துக்குன்னு நான் போக முடியாது. இன்னொரு வாழ்க்கையை நான் தேடிட்டு போக முடியாது. சரி, நான் அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் என்ன சம்பளம் வாங்கினேன், எவ்வளவு வாங்கியிருக்காருன்னு இவருக்கு தெரியும். அது ஃபுல்லா எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம். ஒரே முதலே கடன் பிரச்சனை இருக்கு, அவர்கிட்ட ஒண்ணு இல்லை. என்னன்னு வாங்குவீங்க? இல்லன்னா வெளியில போட்டு உனக்கும் செய்யட்டும் எனக்கும் செய்யட்டும். உங்க தம்பி ஏதோ ஒரு சூழ்நிலை கைதியா சிக்கிட்டு இருக்காரு. எங்க பண்ணி நீங்க அவ்வளவு கடன் பண்ணீங்க? இத்தனை பெண்களுடைய உழைப்பு அந்த கடனுக்கே போகுது. அந்த பொண்ணு பணத்துக்காக வரல. ஆனா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தது தப்புன்னு தெரியுதா இல்லையா ராஜேஸ்வரி? பெருசுக்கு குழந்தை கிடையாது, சின்னதுக்கு குழந்தை, அக்கா தங்கச்சி 2 பேருமே கட்டிட்டு அப்படிலாம் வாழலையா? இல்லையா? எப்பவுமே நேரான உறவுகள்ல நேரா போயிட்டு இருக்க வரைக்கும் எப்பவும் சேஃப்டி. ஊர் உலகம்
சட்டம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்ப நம்ம டீவியேட் பண்ணிட்டோமோ அப்ப வந்து அங்க ஏதோ ஒரு கருணை, யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் இருந்தா தான் இருக்க முடியும். இந்த பொண்ணுடைய இதுதான் முழு உரிமையும் அந்த பொண்ணுக்கு இருக்கு. நீங்க என்ன உழைச்சு கொடுத்திருந்தாலும் என்ன பண்ணிருந்தாலும் உங்க பக்கம் பலவீனம், டோட்டல் பலவீனம். சட்டத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மனைவிங்கிற அந்தஸ்து கிடைக்காது. ஊர் உலகமும் உங்களை அப்படி சொல்லாது. நீங்களா உங்களை நீங்களே ஏமாத்திக்கலாம். சரியா? இன்னும் மிச்சமுள்ள உங்களுக்கு என்ன வயசு ஆகுது ராஜேஸ்வரி? எனக்கு தெரியல மேடம் என்ன வயசு ஆகுது. ஐயோ பாவம். படிச்சிருக்கீங்களாமா? 5வது படிச்சிருக்கேன். அட பாவமே, வயசு கூட தெரியலையா? தெரியல, நமக்கு ஜாதகம் எதுவுமே கிடையாது. இந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருந்தா இவ என்ன பண்ணுவா மேடம்? இவ வீட்டுக்காரர 2 குழந்தையும் இவளையும் தெருவுல விட்டு இவ வீட்டுக்கார இன்னொருத்தரை கூட்டிட்டு போனா இவ இவ்வளவு பொறுமையா இருப்பாளா மேடம்? இதுவா புருஷன்? இல்ல அதுக்கு தெரியவே இல்ல. அது என்ன நினைக்குது, நம்ம அக்கம் பக்கத்துல பாத்துருக்காங்க. ராஜேஸ்வரிக்கு என்ன தோணுது, ஏன் இவங்க எல்லாம் இருக்காங்களே நம்ம வாழக்கூடாதான்? அதுக்கு அந்த பொண்ணு சம்மதிச்சாதான் வாழ முடியும். இத்தனை இருந்தாங்க, சம்மதிக்கலையாமே, முடியாம கோர்ட்ல அதுலயும் போய் போராடிட்டு தான் இருந்திருக்கு. எங்களால முடியல. எங்களுக்கு ஒரு தீர்வு 3 வருஷமா கேஸ் நடந்திருக்கு. தெரியாதா உங்களுக்கு? வாய்தா கூட வர மாட்டாரு. கேளுங்க, நான் அவர் ஏன்டே சொன்னாரு. ஆனா நான் பேசுறப்ப ஏன்டே சொன்னாரு. நீங்களே சொல்லுங்க, நீங்க என்ன 2 பேர்த்தையும் அப்படியே விட்டு அப்படியே ஃபாரின் போயிட்டு அப்படியே பணம் சம்பாதிச்சுட்டு அப்படியே இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? போறதே என் பொண்ணுகளுக்கு இவங்களுக்கு குடும்பத்துக்கு தானே மேடம் போறேன். நான் யாருக்காண்டி? எனக்காண்டியே போறேன். நானும் நல்லா காப்பாத்துனீங்க. நீங்க அவங்களுக்காக வாழ்ந்து அந்த பொண்ணையும் காப்பாத்தல. அதுவும் ஒரு மஞ்சள் கயிறு போட்டுக்கிட்டு தான் இருக்குது. இதுவும் ஒண்ணும் இல்லாம தான் இருக்குது. என்ன யார காப்பாத்துனீங்க நீங்க? அந்த மாதிரி பண்ணதுனால எங்க அக்காக்கு என் மேல கொஞ்சம் கோவம் இருக்கு. கொஞ்சம் இல்ல, உங்க அக்காவுக்கு கொலவெறி இருக்கு. இருக்குமா? அந்த ஒரு இதுல வெறுப்புல எங்க அக்கா நான் பண்ணாத கூட பண்ணனே அப்படின்னு சொல்றாங்க. அதிகமான பாசம் வச்சிருந்தனால இவர் இத்தனை பண்ணி நான் பொறுமையா உட்கார்ந்துட்டு இருக்கேன். சொல்ல போனா எப்படியாவது பிடிச்சு இஷ்டப்பட்டு 100 பேரை வச்சு மனப்பூர்வமா தாலி கட்டி என் மகள் என் தம்பி நான் கண்குளுர நல்லா பார்த்தேன் மேடம். இன்னைக்கு இவங்க 2 பேரையும் சோடிய பாக்கும்போது 2 பேரை எரிக்கணும்னு வருது மேடம். எனக்கு எரிக்கணும் 2 பேரும். புரியுதா ராஜேஸ்வரி? எழுதி வாங்கிட்டு நீ கடன் அடைச்சிட்டு வாங்க 3 பேரும் ஒன்னா இருந்து வாழுங்க அப்படின்னு சொல்லும் போது குழுக்குழுன்னு இருந்துச்சு. நான் யாரையும் வாழுங்கன்னு சொல்லல மேடம். இவன் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது எங்க அம்மா எழுதி வாங்கிட்டு வந்தாங்க. மத்தபடி எதுவுமே அந்த பொண்ணு சொல்ற பாயிண்ட் என்ன உண்மையா இல்லையா? எனக்கு 2 பிள்ளைங்க. என் பிள்ளைய சத்தியமா நான் அந்த வார்த்தை உதவாது கிடையாது. கொல்லியை கூட வாங்கின கையெழுத்து உண்மை. எதுவுமே எழுதல மேடம். என் மகள் தம்பி யார் சொல்றது உண்மைங்க? தெரிஞ்சு அவ மூலியமா தான் பண்ண மேடம். நான் புடவை கூட எடுக்க போறதுக்கு இவ கல்யாணம் பண்ணதான் எனக்கு கொடுத்தா கல்யாணத்துக்கு கோயில்ல அவுத்து அவ கையில கொடுத்துட்டு நாங்க வீட்டுக்கு போனோம். திருப்பி நான் ஏதாவது சொன்னோம்னா ரொம்ப வயிற்றுச்சப்படுவா. அதனால நான் சொல்லதுக்கு விரும்பல. அவங்க என்ன என் மேலே எல்லாமே பேசுறதே உண்மை, அவ பேசாத உண்மை. ஏன்னா இப்ப நீங்க தான் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்கீங்க. அதனால உண்மை அப்படின்னு உங்க மனசுல நான் பண்ணுன தப்புனால உங்க மனசுல விட்டுட்டு வந்து வேற ஒருத்தனை எனக்கு ஒருத்தர் வரல. அவங்க தங்கச்சி ஒருத்த சொல்றா நீ கல்யாணம் பண்ணிக்கோனே, ஆனா உனக்கு ஒரு பொண்ணு இருக்கு அதை பாத்துக்கோ. போன் பண்ணி பேசினேன் மேடம். எல்லாத்தையும் போன் பண்ணி பேசினேன். மெட்ராஸ்ல வச்சு எல்லாருக்கும் பேசினேன் மேடம். யாரும் எனக்கு கை கொடுக்கல. இவங்க பேசுறதுதான் மெசாட்டியா இருந்துச்சு. இவன் என்ன சொன்னான், என் பையனை நானும் போயிருக்கோம், உங்க அம்மா உன் தம்பியும் யார்ட்டையும் அடுத்த வீட்டுல எதுவும் பேசிடக்கூடாது, இங்கேயும் கத்தக்கூடாது. உங்க அம்மா கத்துச்சு, அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன் சொன்னானா இல்லையா? சொன்னாரு. நான் அதனால இவர் மேல நான் அதிகமான பாசம் சின்ன வயசுல இருந்தே நான் பாசம் வச்சிருந்தேன். அதனால எனக்கு அவர் விட்டு கொடுக்க மனசு இல்ல. அவர் உயிரோட இருந்தாலும் பாத்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு நினைப்பு என் மனசுல இருந்துச்சு. என்ன பண்றதுனே தெரியாம மெட்ராஸ்ல கடத்தரு பட்டிக்காட்டுல கடத்தருக்கு போனது இல்ல மேடம். நான் போய் சொன்னாலும் நீங்க யார்கிட்ட வேணாலும் விசாரிச்சு பாத்துக்கோங்க. அவனே இல்ல என் மகன் தப்பானவனு கூட சொல்லட்டும், சொல்லுங்க மேடம். நல்ல பெண். அவர் கூட இது வரைக்கும் நீ அப்படி அதிகமா பேசினதில்லை. நீ அடையாளமா பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன். பேசட்டும், பேசாம இரு. இந்த உறவுல கடைசி வரைக்கும் நீங்க நிம்மதியா இருக்க முடியாது. இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் சரி, உங்களுடைய மான மரியாதைக்கும் ஒரு செக் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய சம்பாத்தியம் போய்கிட்டே இருக்கும். அவர் என்னைக்கு இருந்தாலும் இந்த மாதிரி ஆண்கள் தாலி கட்டின முதல் மனைவி பக்கம்தான் என்னைக்கு இருந்தாலும் திரும்புவாங்க. இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் கொஞ்ச நாளைக்கு தான் நிக்கும். பணத்துக்காக ஒரு பெண் வந்திருந்தா அந்த பொண்ணை ரொம்ப மோசம்னு சொல்லலாம். அந்த பொண்ணு பணத்துக்காக வரல. நான் இப்போ ஏதோ ஒரு விதமான ஒரு அன்போ இல்ல ஒரு செக்யூரிட்டியோ ஏதோ ஒரு பாதுகாப்பு உணர்வோ அதை வீக்கா விட்டது உங்க மேல ஒரு கோலத்தனம். உங்களுக்கு முடியல போய் எதிர்க்கவோ இல்ல உங்க கணவன் மேல உள்ள பிரியமோ ஏதோ ஒண்ணு நீங்க தடுத்துருச்சு. உங்களுக்கு தெரிஞ்சுதான் அந்த கல்யாணம் உங்க பழக்க வழக்கம் எல்லாமே நடந்திருக்கு. போய் சொல்லாதீங்க. ஆனா நான் இங்க இருந்தது நல்லா இருந்திருந்தா 2 மாசம் தான் மேடம் இருந்தேன். அதுக்கு மேல நான் இருந்தது கிடையாது. அவர் வேணாலும் நீங்க இருந்திருந்தீங்கன்னா இது நடக்காம கூட இல்ல. அதுக்கு முன்னாடி அவங்க பழகினதை வச்சு எனக்கு எதுவுமே தெரியாது. சரிம்மா இருமா. மெயின் ஹீரோவா நீங்க வில்லன்.
மிரட்டி எல்லாம் இது பண்ணல. நீ அதான் சொன்ன மாதிரி என்னோட பாசத்துல சரி பரவாயில்ல மாமா சொல்லுது அப்படிங்கிற ஒரு பாசத்துல செஞ்சுட்டா. மிரட்டியோ அறியாத எதுவுமே பொண்ணு. பண்ணல. விஷயம் தெரியாத பொண்ணு ஒரு விதமான ஒரு 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 விதமான அச்சுறுத்தல் தான். இல்ல, இல்ல, நான் செத்து போயிருவேன் மிரட்டி என்னோட பேச்சை வந்து மறுத்தர கூடாது அப்படிங்காண்டி ஏத்துக்கிட்டா. நான் அப்படி இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ண பொண்ணு அது உண்மை. நான் சொல்றேன். இன்னைக்கு இப்படி ஒரு அசிங்கமான பேச்சு வாங்க வச்சுட்டு உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, அத உங்களை என்ன பண்ணலாம்? அதெல்லாம் அவளை நான் சும்மா சொல்லல. அந்த மாதிரி எல்லாம் அதுக்காண்டி பண்ணி செஞ்சாத குறை சொல்ல வரல. ஆனா அவளுக்கு தெரியாம மட்டும் நடக்கல. அப்படி இருந்து சொன்னான், நான் புடவை எடுக்க போகும்போது புடவை எடுக்க வேண்டாமாம்மா, என் புடவை கல்யாண புடவை கட்டிக்கிறட்டும் அப்படின்னு அவ கல்யாண புடவை கொடுத்து கேட்டான். எனக்கு அந்த அளவுக்கு பாசமா செஞ்சா. எனக்கு உயிரோட வேணும். இப்ப வந்து 4 பேர் 4 பேசும்போது அவன் மனசு சங்கடமாயிடுச்சு. இப்படி நம்ம தவறு பண்ணிட்டோமே, இந்த மாதிரி பேச்சு பண்ணி சரி, இப்ப வச்சிட்டோமே. இதுக்கு என்ன பண்றது? என்ன தீர்வு? அந்த பொண்ணுடைய கண்ணீருக்கு, அந்த 2 சின்ன பாப்பாவுடைய எதிர்காலத்துக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு நான் தானே பாக்கணும் மேடம். நீ யாரும் வருவா அந்த சொல்லுங்க. குடும்பம் இல்ல, அதுதான் உங்க குடும்பம். அதான் அதானே பாக்கணும். அப்புறம் யாரும் அதுதான் வருவா உங்க சொல்லுங்க. குடும்பம். இப்ப இந்த பொண்ணு கேக்குது, எனக்கு நான் இவ்வளவு காலம் உழைச்சிருக்கேன், எனக்கு அதனுடைய உழைப்பை ஃபுல்லும் வாங்கி உங்க கடனை இதையும் அடைச்சிருக்கீங்களே, அதுக்கு என்ன பதில்? இப்ப என்ன ஐடியா உங்க மனசுல, என்ன ஐடியா இருக்கு? எல்லாம் குடும்பத்தோட தான் வச்சு பாக்கணும் மேடம். நான் எனக்கு வந்து என் தம்பி வேணும் மேடம். என் கூட வர எனக்கு அவர் வேணும். அவளுக்கு புருஷன் என் வேணும். பிள்ளைகளுக்கு அப்பா அவர் வேணும். எனக்கு எனக்கு புருஷனா சொத்து வேண்டாம். எனக்கு வேற சொத்து எதுவுமே எனக்கு தேவையில்லை. எதுவுமே தேவையில்லை. நான் இது வரைக்கும் என் மனசுல எல்லா வேலையும் அடக்கி வச்சு அழுதுட்டு இன்னுமே எனக்கு அழுகிறதுக்கு வழியே தெரியல. சாகத்தான் எனக்கு வழி தெரியுது. இனிமே வந்து நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறதானமா நல்லது. உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க பாத்துக்கிட்டாங்க. நாங்க கும்பலா தான் மேடம் இருக்கணும், கும்பலா இருப்போம். வெளிநாட்டுக்கு போட்டோம், அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். 2 பொண்ணுங்க இருக்குது இல்ல. கும்பலான வாழ்க்கையே எனக்கு நீ வேண்டாம். அந்த உன் ஊர்ல இருக்க போற, நான் இங்க இருக்க போறேன். விட்டுட்டு போறேன். சொல்வதெல்லாம்